குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே மிதுனத்திலே சஞ்சாரம் செய்து இந்த ஒரு ஆண்டு மிக 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 கடினமாக இருந்தது. 8ல் போயிடுச்சுங்க. எது வந்தாலும் வெட்டின்னு போடுங்க. திருமணமே நடக்கலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனி உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் கடகத்திலே உச்சம் பெற போகிறார். அது மட்டுமா, அவருடைய 5ஆம் பார்வையிலே விருச்சிகத்தை உங்கள் ராசியை பார்க்கிறார். உச்ச பார்வையில் பார்க்கிறார். இதை விட என்னையா பிரமாதம், அருமையா இருக்கும். திருமணம் நடைபெறும். எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே இனிமே உங்களுக்கு 26ஆம் தேதியிலிருந்து மிக மிக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதன் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பாதிபதியும் 5 குடையவனும் உச்சம். அதாவது குடும்பாதிபதி தனுசு ராசி, குரு பகவான் வீடு. மீனம் குரு பகவான் வீடு. இந்த 2 வீட்டுக்காரரும் சேர்ந்து உன்னுடைய பாக்கியாதிபதியினுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். அப்போ பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கும். பொருள் சேரும். இந்த நேரத்தில் நீங்கள் பொருளை பாதுகாத்துக்குவீங்க, சேமித்து வச்சுக்குங்க, நல்லா இருக்கும். அதன் மட்டும் இல்லாமல் 3ஆம் இடமான மகரத்தை தன் 7ஆம் பார்வையில் குரு பார்க்கிறார். என்ன முயற்சி எடுத்தாலும் முயற்சி எடுத்துங்க. அருமையான முயற்சி. இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் லாபம் கிடைக்கும். நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா உங்கள் தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையில் பார்க்கிறார். தன்னுடைய 5 குடையவன் உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல தான் இப்போ சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பூர்வ புண்ணிய ஜென்மம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், எல்லாமே புத்திரங்கள் கிடைக்கும். கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள், பூர்வீக பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். ஆகையினால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அருமையாக இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி ஒரு 2 வருஷம், இந்த ஒரு வருஷம் இதெல்லாம் போயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. திருமணங்கள் நடைபெறும். உங்களுக்கு குரு பலன் வந்துடுச்சு. ஆகையினால் இந்த நேரத்தில் எண்ணிய காரியங்கள் அத்தனையும் ஈடேறும் என்பது ஐயமே இல்லை. வணக்கம்.